யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகின்றது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். Our actions speaks louder than our words. அருமையான தேவஜனமே, எங்களுடைய வார்த்தையை விட நாங்கள் செய்கின்ற செயல்கள் அதிகமாக பேசுகின்றது, அதிகமாக அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. ஆமென். இன்று நாங்கள் ஆண்டவரை நேசிக்கின்றோம், இயேசப்பாவை நாங்கள் அன்பு செலுத்துகின்றோம் என்று சொல்லுவதை விட, அவரை அன்பு செலுத்துகின்றோம் என்று சொல்லி பாடுவதை விட, எங்களுடைய வாழ்க்கையிலே, செயல்பாடுகளிலே, எங்களுடைய குணாதிசயங்களிலே அதை நாங்கள் வெளிப்படுத்துவது, காண்பிப்பது தான் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதன் மூலம், தாழ்மையாக நாங்கள் வாழ்வதன் மூலம், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதன் மூலம், சத்துருக்களை சிநேகிப்பதன் மூலம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம், அவருடைய கற்பனைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்பதன் மூலம், நல்ல குணாதிசயங்களை, சாந்தத்தை, அன்பை, நீடிய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண்பிப்பதன் மூலம்தான் அவரிலே நாங்கள் அன்பாய் இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் உண்மையாகவே சொல்லுகின்றோம். இன்றைய நாளிலே உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய வாழ்க்கை முறையை சிந்தித்து பாருங்க. நீங்கள் வேதத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுகின்றீர்களா? சட்டத்துக்கு, அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்றீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய செயல்பாடுகள், மற்றவர்களோடு நீங்கள் பழகுகிற விதங்கள், சக உறவுகளோடு, கணவன் மனைவியோடு, நண்பர்களோடு, சபை விசுவாசிகள், ஊழியர்களோடு நீங்கள் எப்படிப்பட்ட இருதயத்தோடு பழகுகின்றீர்கள், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு அடி மனதிலே இருந்து நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்துகின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வாழ்க்கை முறை இயேசப்பாவை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றதா? ஆமென். God bless you.